ஹலோ, ம் நாங்க ஒரே ஒருத்தருக்கு தான் அடிமையா இருப்போம். யாருக்கு? ஆண்டவனுக்கு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கா? ஆழ்வார்பேட்டை ஆண்டவரா? கமலஹாசன் அங்கே தானே சார் இருக்காரு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா ஒரு ஏங்க என்னங்க புரியல எனக்கு. என்ன பைத்தியக்கார? ம் வேற யாருக்கு அடிமையா இருப்பீங்க? இல்ல மேல இருக்கிற ஆண்டவனுக்கு அடிமையா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க. மேல இருக்கிற ஆண்டவன் வந்து பாஜக தான். அவங்களுக்கு தான் அடிமையா இருக்க போறீங்களா? மேல அவங்க தானே இருக்கிற- ஆள்றாங்க இப்போ இந்தியாவை. அவன் ஆண்டவனா? ம் அவன் ஆண்டவனாங்கிறான். வேற யாரு? ஓ, நான் கடவுளை சொல்றேமா. ஓ, கடவுளை சொல்றீங்களா? சரி சரி சரி. புரியல. எந்த கடவுளுக்கு இருப்பீங்க? எந்த கடவுளுக்கா? ம் விஜய் எந்த கடவுளுக்கு அடிமையா இருப்பாரு? ஓ, ஜோசப் விஜய்ங்கிறதுனால இயேசுநாதருக்கு அடிமையா? அதான் கேட்க. இல்ல ஜோசப்னு இருக்கிறதுனால ம். முருகனுக்கு அடிமையா? ம். இல்ல முஸ்லிமா என்ன மாற போறாரு ம் பேர முன்னால வச்சு? மாற போறாரா? ஆ, இது எப்ப? ஏங்க இந்தியாவுல மும்மதமும் சம்மதங்கிற ஒரு இடத்துல இருக்குது இல்லைங்க. அத்தனை பேரோட ஓட்டு நமக்கு வேணும்னா முஸ்லிம் ஓட்டெல்லாம் எப்படி வரும்? எப்படி நம்ம முஸ்லிமா மாறினாதானே வரும். இந்த ரம்ஜான்ல குல்லா போட்டெல்லாம் உட்காந்தாரு அது மாதிரி. இருக்குனுங்க, ம் பண்ணணும். ம் ஆமா, ஜெயலலிதா அம்மாவை பக்கா பிராமணர், ஆமா. புரியுதுங்களா? அதுவும் ஐயங்கார், ம் ம் அவங்களே அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து கஞ்சி குடிச்சாங்க. ஏன்? சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலே போய் கஞ்சி குடிச்சாங்க. ஓ, நான் முஸ்லீம் ஆகணும் வேணுங்கிறதுக்காக கஞ்சி குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நோம்பு கஞ்சின்னு சொல்லுங்க சார். நீங்க வெறுமனே கஞ்சின்னு சொன்னோன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல உங்க ஆள கஞ்சி குடிச்சுதான் ஆகணும். ஹலோ, ம் முதல்ல இந்த மக்கள் நம்ம பக்கமா இருக்கணும்னா அவங்களுக்கு சாதகமான விஷயத்த நம்ம பண்ணி வைக்கணும். ஓ சரி. புரியுதுங்களா?